இயேசு ஒரு புரட்சியாளர். புரட்சியாளருடைய முக்கிய பணி என்னவென்றால், சமுதாயத்திலே காணப்படுகின்ற அநீதிகளை எதிர்த்து போராடி சமுதாயத்திலே மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துவதுதான். இங்கு இயேசுனுடைய ஒரு புரட்சியினுடைய குரலை நாம் பார்க்க முடிகின்றது இன்றைய அந்த நற்செய்தி வாசகத்தில். அன்பு தோழமை உறவுகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலேயே இயேசு கூறுகின்றார், நான் அமைதி ஏற்படுத்த வரவில்லை, மாறாக பிளவை ஏற்படுத்த வந்திருக்கின்றேன் என்று. இயேசு கூறுகின்ற இந்த வார்த்தைகளுக்குடைய அர்த்தம் என்னவென்று பார்த்தோம் என்றால், இயேசு சமுதாயத்திலேயே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார். அவரை பின்பற்றுவதற்காக நிறைய மனிதர்கள் வருவார்கள். அவர்கள் இயேசுவை பின்பற்றுகின்ற பொழுது தாங்கள் பின்பற்றி வந்த அந்த மதத்தையும் மதம் சார்ந்த கடமைகளையும் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றுவார்கள். இது குறிப்பாக பிளவை ஏற்படுத்தும். எங்கே பிளவை ஏற்படுத்தும் என்று பார்த்தோம் என்றால், குடும்பத்திலே ஏற்படுத்தும். அதாவது தந்தை ஒரு வழியாகவும் மகன் இன்னொரு வழியாகவும் செல்வார். இந்த பிளவு என்பது ஒருவரை பிரிப்பதற்கான அல்ல, ஒருவரை தீய வழியில் நடத்துவதற்கானது அல்ல, ஒருவருடைய வாழ்வை கெடுப்பதற்கான அல்ல. மாறாக இந்த பிளவு என்பது கடவுளோடு இணைப்பதற்கானது, இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை கடவுளிலிருந்து மீண்டும் பெற்று தருவதற்கானது, ஒருவரை நேரிய வழியில் நடத்துவதற்கான இந்த பிளவு. எனவே இயேசு அந்த சமுதாயத்திலேயே மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார். அந்த நெருப்பானது பல்வேறு இடங்களில் பரவி காணப்படுகின்றது. எனவே அந்த புரட்சியிலேயே நாமும் பங்கு கொள்ள அழைப்பு விடுக்கின்றார். எனவே அவருடைய புரட்சியிலே நாம் பங்கு பெறுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலேயே மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நாம் அறிவோம், கடவுளுடைய ஆசீர்வாதத்தையும் நிறைவாக பெறுவோம். எனவே அவருடைய புரட்சியினுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நாமும் அவருடைய சீடர்களாக மாறுவோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.